தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் மீதுள்ள கொலை குற்றச்சாட்டுகள். நேற்று மாலை 7:30 மணிக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். 8 பேர் காவல்துறையினர் கைது செய்ததாக தகவல்கள் வருகின்றன. உண்மை குற்றவாளிகளை கைது செய்தால்தான் அவர்களை ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உடலை வாங்குவோம் என்று அவருடைய உறவினர்கள் கூறியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் சிபிஐ விசாரணை தேவை என்று போராட்டம் நடத்துகின்றனர். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு காரணம் என்ன என்று பார்த்தால் பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர். இதில் ஆற்காடு சுரேஷ் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிறார். அதாவது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆற்காடு சுரேஷ் வேலூரில் போய் குடியேறினார். சென்னையில் இருந்து வேலூரில் போய் குடியேறியுள்ளார். அவர் மீது 7 முறை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த ஆற்காடு சுரேஷ் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கு ஆதரவாக இருந்துள்ளார். ஆனால் கோல்டு ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்து ஏமாற்றப்பட்டவர்களுக்காக ஆம்ஸ்ட்ராங் குரல் கொடுத்துள்ளார். அவர்களுக்காக இவர் பேசி அதில் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துள்ளார். இதில் ஆருத்ரா ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட ஆற்காடு சுரேஷுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக செயல்பட்ட குரல் கொடுத்த ஆம்ஸ்ட்ராங்குக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் சென்னை கடற்கரையில் மது அருந்தி கொண்டிருந்த பொழுது ஆற்காடு சுரேஷ் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இந்த படுகொலைக்கு காரணம் ஆம்ஸ்ட்ராங் தான் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. அந்த படுகொலைக்கு பழிவாங்கவே ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய தம்பி நண்பர்களுடன் சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் மீது கொலை குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே உள்ளதாக கூறுகின்றனர். மேலும் இந்த கட்ட பஞ்சாயத்து போன்ற ஒரு சில விஷயங்களிலும் ஆம்ஸ்ட்ராங் தலையிட்டு வந்ததாக கூறுகின்றனர். ஆகவே இவையும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு காரணம் என்று கூறுகின்றனர். ஒரு அரசியல் கட்சியில் தலைவராக இருந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் இந்த கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபட்டது தவறு என்று கூறுகின்றனர். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் மீது ஏற்கனவே கொலை குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளனர். ஆருத்ரா அந்த கோல்டு ஃபைனான்ஸ் நிறுவன பிரச்சனையின் பொழுது அந்த ஆற்காடு சுரேஷை வெட்டி கொலை செய்தது ஆம்ஸ்ட்ராங் தான் என்று கூறுகின்றனர். அதற்கு பழிவாங்கவே ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதாக கூறுகின்றனர். விசாரணையில் தான் உண்மை என்னவென்று தெரிய வரும். ஆற்காடு சுரேஷை கொன்றது ஆம்ஸ்ட்ராங்கா அல்லது வேறு நபர்களா அல்லது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் வேறு எதுவும் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் மீது கொலை குற்றச்சாட்டுகளும் சில கட்ட பஞ்சாயத்து குற்றச்சாட்டுகளும் தெரிவிக்கின்றன. காவல்துறை விசாரணையில் தான் உண்மை நிலவரம் என்னவென்று தெரிய வரும்.